வெல்கம் டு அபிநந்தன் அகாடமிக். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 10.2ல் கொஸ்டின் நம்பர் 12 நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கொஸ்டின் நம்பர் 12, வாட்ஸ் த மீனிங் ஆஃப் கொஸ்டின் நம்பர் 12னா a triangle ABC, okay, is the triangle ABC is drawn to the circumference of the circle of radius 4 cm. Circumference of the circle, what the meaning means, ஒரு triangle 3 sides இருக்கு இல்லையா, அந்த 3 sides டச் பண்ணி போற மாதிரி ஒரு சர்க்கிள் டிரா பண்றேன். ஓகே, அந்த சர்க்கிளோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஹியர் பார்த்தீங்கன்னா 4 cm, such that the segment of BD, okay, whereas in the segment of BD and CD into divided by BC, okay, so BC இந்த ஒரு whole side வந்து okay நான் ரெண்டு செக்மெண்ட்டை டிவைட் பண்ணிக்கிறேன். BD யும் நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், CD யும் டிவைட் பண்ணிக்கிறேன். at the point of contact what's the meaning is D அப்படி இருக்கும்போது here length is equal to 8 cm, so given BD is equal to 8 cm, again CD is equal to 6 cm respectively. See the figure. So உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிகர் கொடுத்துருவாங்க. So find the sides of என்ன கண்டுபிடிக்கணும், AB. So AB sides-உம் next AC sides-உம் கண்டுபிடிக்கணும். இது டேட்டா. ஓகே, ஸோ இப்போ இது எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும். இந்த டாபிக்ல வரும்போது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பாருங்க, நல்லா திங்க் பண்ணுங்க. ஹியர் இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டீங்களா, எஸ் சென்டர் ஓ. இப்போ சி வந்து எக்ஸ்டீரியல் பாயிண்ட்டுங்களா, சி வந்து எக்ஸ்டீரியல் பாயிண்ட். இப்போ சென்டர் வந்து ஓ டிசைட் டேஞ்சன்ட் பாயிண்ட் என்ன பண்ணிக்கலாம், டின்னு எடுத்துக்கலாமா. ஸோ அதே மாதிரி ஹியர் ஆல்சோ டேஞ்சன்ட் பாயிண்ட் நான் என்ன சூஸ் பண்ணிக்கிறேன், ஈன்னு எடுத்துக்கலாமா. நெக்ஸ்ட் ஹியர் இந்த டேஞ்சன்ட் பாயிண்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், எஃப்னு எடுத்துக்கிறேன். ஸோ 3 பாயிண்ட் டிஇஎஃப்ன்ட்டு. இப்போ இந்த சர்க்கிளில் ஓகே நல்லா திங்க் பண்ணுங்க, சி இஸ் ஏ எக்ஸ்டீரியல் பாயிண்டா, சி இஸ் ஏ எக்ஸ்டீரியல் பாயிண்ட் ஆஃப் த கிவன் சர்க்கிளா. அப்போ வாட்ஸ் த லென்த்து, சிடியோட லென்த்தும் நெக்ஸ்ட் சிஎஃபோட லென்த்து ஈக்குவலாக இருக்குமா, பிகாஸ் ஆஃப் லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் காணப்படி ஒரு சர்க்கிளோட எக்ஸ்டீரியல் பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஸோ லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் ஈக்குவல் டு ஈக்குவல். ஸோ அந்த ரீசன்காண்டி சிடியும் சிஎஃப்பும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஹியர் வாட்ஸ் அ சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர். ஸோ அப்போ இந்த லென்த் எவ்வளோ இருக்கும், 6 சென்டிமீட்டர் இருக்கும். இப்போ அதே மாதிரி திங்க் பண்ணீங்கன்னா பாயிண்ட் பி, பி இஸ் எக்ஸ்டீரியல் பாயிண்ட். ஸோ அப்போ இந்த லென்த் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் அ மீனிங், ஹியர் 8 சென்டிமீட்டர் இருந்தால் அப்போ ஹியர் ஆல்சோ வாட்ஸ் அ மீனிங் இஸ் 8 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா ஏஎஃப்பும் ஏஇ வேணும். ஸோ நான் லெட் ஒன்று எடுத்துக்கிறேன், லெட் ஏஇ சீக்வல் டு வாட்ஸ் வேல்யூ எக்ஸ் யூனிட் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ ஏஇ சீக்வல் டு எக்ஸ் எடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ் மீனிங் ஏஎஃப் சீக்வல் டு எக்ஸாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஏ இஸ் ஏ எக்ஸ்டீரியல் பாயிண்ட். ஓகே, ஸோ அப்போ ஏஇ ஏஎஃப் வந்து சேமாக இருக்கும். இதை புரிஞ்சுட்டிங்களா? ஓகே, இப்போ நல்லா திங்க் பண்ணுங்க, ஏசியோட சைட்ஸ் இந்த டோட்டல் லென்த்து நான் எடுத்துக்கிறேன். ஏசியோட சைட்ஸ் டோட்டல் லென்த்து அதை என்னவா சூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்க. how many units இருக்கு, 6 யூனிட். ஹியர் எக்ஸ், அப்போ ஹியர் ஏ சீக்வல் டு 6 plus x ன்னு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் அகைன் திஸ் டோட்டல் யூனிட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஹியர் டோட்டல் யூனிட் எடுத்துக்கிட்டாக்கா தட் பர்டிகுலர் பாயிண்ட் நான் டின்னு எடுத்துக்கிறேன். ஹியர் 6, ஹியர் 8, தட்ஸ் வாட் மீனிங் 14. டோட்டல் லென்த் 14 எடுத்துக்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் ஏபின்ற ஒரு சைடு எடுத்துக்கிறேன். ஏபின்ற ஒரு சைடு எடுத்துக்கிட்டா திஸ் டோட்டல் லென்த் சி இஸ் ஈக்குவல் டு வாட் வேல்யூ, ஹியர் எக்ஸ் பிளஸ் 8ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ 3 சைட்ஸ் தெரிஞ்சு போச்சுங்களா. இப்போ நவ் வில் கம் டு கன்க்ளூஷன். இப்போ 3 சைட்ஸ் தெரிஞ்சதுனால நமக்கு என்னென்ன கண்டுபிடிக்கலாம், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கலாம். ஸோ யூசிங் கரண்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். அப்போ ஹியர் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு ஃபஸ்ட்டு பாருங்க, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ பெரிமீட்டர் தெரிஞ்சுன்னா வாட்ஸ் அ ஃபார்முலா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் யூசிங் த கரண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்ரெடி 9th படிச்சிருப்பீங்க, s into s minus a into s minus b again s minus c. So how to find the s கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன தெரியுங்க, a plus b plus c divided by 2, that is half of the perimeter.
S கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மட். ஹியர் A வந்து சைடு தெரிஞ்சு, B தெரிஞ்சு, C தெரிஞ்சு. ஓகே. ஸோ இதிலிருந்து என்ன கண்டுபிடிங்க? S கண்டுபிடிங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் S கண்டுபிடிக்கிறேன். S is equal to what's the value of A? A is equal to 6 plus X. அப்போ here 6 plus X. Next B. B ஓட வேல்யூ என்ன? 14. அப்போ plus 14. Next என்ன பண்ணிக்கிறேன்? Plus C. C ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா X plus 8. Here X plus 8. This divided by what's the value? By 2. Okay, by 2. Here think about 6 plus 14, 20. Here plus 8, 28. அப்போ here 28 plus 2x divided by 2. இப்போ இதிலிருந்து என்ன ஃபார்ம் பண்ணிக்கிறேன்? 2 காமன் எடுத்துக்கிறேன். What's the remaining? 14 plus x divided by 2. ஸோ இந்த 2 என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ what are conclusions? S is equal to 14 plus x. ஓகே. இப்போ S கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ ஹியர் யூக்கல் பண்ணால் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி வேணும். ஸோ இது கண்டுபிடிக்க ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஓகே, எஸ் வேணும். எஸ் வாட்ஸ் த வேல்யூ? ஹியர் 14 plus x. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14 plus x. நெக்ஸ்ட் வாட்ஸ் த மீனிங்? எஸ் மைனஸ் ஏ. அப்போ ஹியர் யூக்கல் பண்ணால் எஸ்ஸோட வேல்யூ என்ன இருக்குது? 14 plus x மைனஸ் ஏ. ஏவோட வேல்யூ என்ன சொல்லலாம்? ஓகே, ஏவோட வேல்யூ 6 plus x. அப்போ minus 6 minus x. ஓகே. நெக்ஸ்ட் s minus b. Here into s ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா what's the value? Here 14 plus x. Here minus b. b ஓட வேல்யூ what's the value? Here 14. So minus 14. Okay. Into again square root of. Next what's the formula? s minus c. So s ஓட வேல்யூ here பார்த்தீங்கன்னா 14 plus x minus c. c ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா x plus 8. So அப்போ minus x minus 8 உள்ள கொண்டு போய்க்கலாம். But now you could simplify the above concept. Okay, again I could simplify. Here 14 plus x. If simplify panna here, what meaning? 14 plus x. Next think about plus x minus x cancel panta. Here 14, here padana minus 6. Appa here remaining what's the value? 8 kadikuma. Okay, 8. Here 14 minus 14 cancel. அப்போ ரிமைனிங் வாட் வேல்யூ? ஹியர் எக்ஸ் மட்டும் கிடைக்குமா? நெக்ஸ்ட் பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணிட்டேன். ஹியர் 14 மைனஸ் எக்ஸ் போட்டிங்கன்னா 8 போட்டிங்கன்னா வாட் வேல்யூ? ஹியர் 6. ஓகே, ஹியர் 6 கிடைக்குமா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. வாட் வேல்யூஸ்? ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகே, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 into 8 what meaning? 48 into x. Again here what meaning? 14 plus x in பிரிச்சுக்கோங்க. That is இது என்ன ஃபார்ம் பண்ணிக்கிறேன்? equation 1. So area of the triangle ABC, ஒரு triangle ஏரியா கண்டுபிடிக்கிறேன். அந்த area of the triangle ABC கண்டுபிடிச்சதை using Karan's formula யூஸ் பண்ணிட்டு நான் என்ன ஃபார்ம் பண்ணிக்கிறேன்? ஒரு equation 1 ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். ஓகே, equation 1 என்ன மீனிங்? area of the triangle ABC is equal to square root of 48x into 14 plus x ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ சம்க்குள்ள வாங்க. இப்போ நான் கரண்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி ஈக்குவேஷன் 1 ஃப்ரேம் பண்ணிட்டேன். இப்போ அகைன் நான் என்ன ஃபார்ம் பண்ணுறேன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹெச் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ஏரியா கண்டுபிடிக்க போகிறேன். இது எப்படி கண்டுபிடிக்கலாம் நல்லா யோசிங்க பாருங்க. ஹியர் இது சென்டர் பாயிண்ட் ஓ, நம்மளுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் ஓ. இப்போ இந்த ஹோல் ட்ரையாங்கிள் என்ன பண்ணுறேன்னா 3 பார்ட்டாக 3 பார்ட்டாக டிவைட் பண்ணுறேன். எப்படி டிவைட் பண்ணுறேன்னா A to O, next is CO. இப்போ ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது பாருங்க. AOC ஒரு ட்ரையாங்கிள் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் OTB நான் ஜாயின் பண்ணி வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா BOC ஒரு ட்ரையாங்கிள், AOB another ட்ரையாங்கிளா? ஸோ இப்போ 3 ட்ரையாங்கிள் ஆயிருக்கு பாருங்க. இப்போ AOC ஒரு ட்ரையாங்கிள், BOC another triangle. Next என்ன இருக்கு? BOA 3 triangle ஆயிடுச்சா? ஸோ அப்போ சேம் வே நெக்ஸ்ட் என்ன ஃபார்ம் பண்ணுறேன்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி எனக்கு வேணும். ஓகே, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி டோட்டல் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வேணும். அது போக நான் என்ன ஃபார்ம் பண்ணுறேன்? ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏஓசி.
area of triangle AOC plus area of triangle BOC. Area of triangle BOC. Okay, area of triangle BOC plus area of the triangle. What's the meaning? AOB. Area of triangle AOB. மூணு கிடைக்கிற பிரிச்சலாமா? ஓகே, ஸோ ஒரு ஹோல் ட்ரையாங்கிள் ஏரியா வேணும். அதை நான் 3 பார்ட்டாக டிவைட் பண்ணி 3 ஏரியாவை செக்ரிகேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நல்லா திங்க் பண்ணுங்க பார்ப்போம். ஹியர் டிஇஎஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் டு த சர்க்கிளா. டேஞ்சன்ட் டு த சர்க்கிளும் சென்டர்லேருந்து வரக்கூடிய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் என்ன மீனிங்க பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஹியர் ஓஇ இஸ் ஏ பெர்பெண்டிகுலர் டு வாட்ஸ் வெளியிருந்தா ஏபிக்கு பெர்பெண்டிகுலரா. Similar case again பார்த்தீங்கன்னா OF is perpendicular to what's the value? AC க்கு perpendicular இருக்குமா? இப்போ சர்க்கிளோட ரேடியஸ் எல்லாமே 4 யூனிட்டுங்களா? ஓகே, அப்போ ஹியர் லென்த் ஆல்சோ 4 யூனிட்டா இருக்கும். இதோட லென்த் என்ன இருக்கும்? OE ஓட லென்த் வந்து 4 யூனிட் ஆகும். என்ன பிகாஸ் ஆஃப் ரேடியஸ்னால. இப்போ நான் என்ன ஃபார்ம் பண்றேன்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் AOC, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் AOC க்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? half into base into height. So what's the base? Base is equal to AC. Base வந்து AC into height வேணும். height வந்து பார்த்தீங்கன்னா OF is perpendicular to எதுக்கு இருக்கு? AC க்கு இருக்கு. அப்போ into what's the meaning? OF னு இருக்கு. Now understood meaning? So area of the triangle பார்த்தீங்கன்னா ஒரு right angle triangle-க்கு half into base into height. This is a formula. So அப்போ இதான் base. AB base, OF வந்து height. Similar case plus area of triangle BOC. BOC இதுக்கு எடுத்துக்கிட்டாக்கா அப்போ எது பேஸு? BC பேஸு, OD வந்து ஹைட். அப்போ ஹியர் half into பேஸ் பார்த்தீங்கன்னா BC இந்த ஹைட் பார்த்தீங்கன்னா OD. ஓகே, பிளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் AOB. AOB ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் AOB அதையும் பார்த்தீங்கன்னா half into பேஸ் என்ன இருக்கு? AB. ஓகே, பேஸ் வந்து AB, ஹைட் வந்து OE. ஓகே, ஹைட் வந்து OE. இது டேட்டா. ஓகே, ஸோ இப்போ திங்க் பண்ணுங்க. half into ஹியர் திங்க் பண்ணுங்கன்னா ஏசிங்களா. ஓகே, AC into OF. OF பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த சைட்ஸா. ஸோ அப்போ OF ஓட வேல்யூ வந்து 4 சென்டிமீட்டர். அப்போ ஹியர் AC into 4 plus again 1/2 into what's the meaning? BC into OD. OD radius வந்து again 4 cm plus half into AB, okay, into OE. OE again 4 cm. So இப்போ நல்லா திங்க் பண்ணுங்க. here ஒரு 2, here ஒரு 2 கேன்சல் பண்ணிடலாமா? what remaining? 2 இருக்கும். அப்போ what are conclusions? 2 AC யா? okay, 2 into AC கிடைக்கும். here okay, 2 into AC. here ஒரு 2 கேன்சல் பண்ண அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2 into BC. here ஒரு 2 again 2 கேன்சல் பண்ண plus 2 into AB. ஸோ இப்போ என்ன ஃபார்ம் பண்ணுங்கன்னா 2 காமனாக எடுத்துக்கிட்டேன். வாட் ரிமைனிங்? AC. ஓகே, இங்கே கூட 2 காமனாக எடுத்துங்க. 2 காமனாக எடுத்து என்ன கிடைக்கும்? AC plus BC plus வாட் மீனிங்? AB கிடைக்குமா? இப்போ நல்லா திங்க் பண்ணுங்க. 2 எடுத்துட்டேன். AC. AC na what's the meaning? Total length the AC. What's the here? AC is equal to 6 plus X. AC is equal to 6 plus X. Plus BC. BC வந்து total length. What the value? Here 14 centimeter. Plus AB. Here AB also what the meaning? X plus 8. Okay. அப்போ what are conclusions? அப்போ 2 into here பார்த்தீங்கன்னா 6 plus 4 20. 20 plus 8 28. அப்போ 28 plus 2x. ஓகே, ஸோ அப்போ இதிலிருந்து என்ன ஃபார்ம் பண்ணுங்கன்னா 2 காமனாக வெளியே எடுத்துடலாமா? ஸோ அப்போ ஹியர் 2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா ஹியர் இருந்து 2 எடுத்துனா அப்போ ஹியர் வாட்ஸ் மீனிங் 4 இன்ட்டு வாட் மீனிங் ஆல்ரெடி 2 இருக்குல்ல, ஆனால் 2 into 2 4. ஹியர் 14 ஓகே ப்ளஸ் எக்ஸ். ஸோ அப்போ வாட் கன்க்ளூஷன்ஸ்? ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ABC is equal to 4 into 14 plus x. That's a equation 2. So from 1 and 2, okay, from 1 and 2 வந்து
equation 1 என்ன சொல்லிருக்குன்னா area of the triangle ABC is equal to square root of 48x into 14 plus x. Same இது வந்து Karan's formula யூஸ் பண்ணி equation 1. Next equation 2 என்ன சொல்லிருக்குன்னா area of the triangle இதை ஒரு 3 பார்ட்டா டிவைட் பண்ணோம் இல்லையா, டிவைட் பண்ணி கண்டுபிடிச்ச பார்ட் வந்து 4 into 14 plus x. இது டேட்டா. ஓகே, ஸோ இப்போ 1 and 2 வந்து கம்பேர் பண்ணி நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னா ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு நான் கம்பேர் பண்ணிக்கிறேன். வாட்ஸ் த ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48x into 14 plus x. Here equal to 4 into 14 plus x. So ரெண்டு பக்கம் பவர் எடுத்தேன்னு வச்சுங்க. What value will get? 48 into x into 14 plus x. So equal to here power எடுத்தோமா here 16 into what's the meaning? 14 plus x the whole square. So but here I need the x value. So but here x is equal to only up 16 into 14 plus x the whole square divided by 48 into 14 plus x. So 16 one time, 48 common time 3 time. So 14 plus x one time here cancel. What remaining? So 14 plus x divided by what remaining here 3. So here 3 and multiply பண்ணிட்டீங்கன்னா what value will come? So here 3x is equal to 14 plus x. So which implies 3x minus x is equal to 14. Now we will get the 2x is equal to 14. So here x is equal to what's the meaning? 7. X is equal to 7. இது data. Okay. இப்போ இது இருந்து நம்ம என்ன செய்யணும்? Okay. X is equal to 7. இப்போ conclusion. நிறைய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டிடுவாங்க. அப்படி பண்ணீங்கன்னா ஆன்சர் இஸ் ராங். என்ன சார்னா ஒரு மார்க் லாஸ் ஆயிரும். ஏன் ஒய் சார்னா கொஸ்டின் இஸ் ஃபைண்ட் தி சைட்ஸ் ஆஃப் ஏபி அண்ட் ஏசி கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஹியர் ஏபி வேணும்டா, அப்போ ஹியர் ஏபி இஸ் ஈக்குவல் டு வாட்ஸ் த லென்த்? ஹியர் ஏபி இஸ் ஈக்குவல் வாட்ஸ் த டோட்டல் வேல்யூ? எக்ஸ் பிளஸ் 8. ஸோ ஹியர் எக்ஸ் பிளஸ் 8. ஸோ எக்ஸோட வேல்யூ 7 plus 8, that is equal to 15 centimeter AB. Next again AC when I need AC. So here AC is equal to 6 plus x. 6 plus x. So here 6 plus 7, that is equal to 13 centimeter. Okay children, you understood? Thank you.